ஓம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் அத்தியாயம் 7 கண்டம் 23. இந்த அத்தியாயத்தில் 26 கண்டங்கள் இருக்கின்றன. 23வது கண்டத்திலிருந்து பூம வித்யா என்கின்ற ஒரு உபாசனை இருக்கிறது. ஆனால் அது உபாசனை இல்லை, இது ஞானம்தான். இவ்வித்யா என்பதை நாம் உபாசனைக்கும் பயன்படுத்துகிறோம், ஞானத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஞானம் தியானம், உபாசனை என்றால் தியானம், ஞானம் என்பது உங்களுக்கு தெரியும் ஞானம். சரி, இந்த வித்யா என்ற சொல் ரெண்டுத்துக்கும் பொருந்தும். இந்த இடத்துல பூம வித்யா என்பது நாரதருக்கு ஆத்ம தத்துவத்தை பற்றி உபதேசம் செய்கிறார் சனத்குமாரர். நாரதர் 4 வேதங்களையும் 6 வேதாங்கங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களையும் படித்து முடித்து விட்டதாக சொல்கிறார். இருந்தும் ஆத்மவித்து சோகம் தரதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆத்மாவை அறிந்து கொண்டவனுக்கு சோகத்தை அனைத்து சோகத்திலிருந்து கடந்து விடுகிறான் என்று சொல்லப்படுகிறதே, எனக்கு அந்த ஆத்ம ஞானம் எனக்கு தெரியவில்லையே என்று சனத்குமார் கேட்கிறார். ஏன் நாரதர் போன்றவர்களுக்கெல்லாம் ஆத்மவித்து சோகம் தரதி என்று சொல்கிறார்கள்? அவ்வளோ சோகம் இருக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஜீவனாக இருப்பவர் அனைவருக்கும் சோகம் உண்டு. ஏதோ ஒரு வகையில் ஒரு சோகம் இருக்கும், ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும். ஜீவர்களாக இருப்பதனால சரீரத்தில் இருந்தாக வேண்டும். சரீரம் இல்லாமல் ஜீவனுக்கு எந்த அனுபவமும் கிடைக்காது. நாரதராக இருந்தாலும் நாரதர் என்ற ஆண் அனுபவம் அவருக்கு உண்டு, பெண்ணாக இருந்தால் பெண் அனுபவம் இருக்கும். அந்த ஆண் பெண் அனுபவத்துக்கு இல்லாமல் பசி தாகம் போன்றதும் இருக்கும். அவர்களுக்கும் பசி எடுக்கும். பசியை எடுக்கலைன்னா வாழவே வேண்டியதில்லை. தாகம் இருக்கும், உடல் சுகம் தேவைப்படும், புகழும் தேவைப்படும். இப்படி ஒவ்வொருத்தர் ஜீவனுக்கும் இருப்பதனால நான்முகனாகிய அந்த விராட் ஸ்வரூபத்தில் இருக்கிற பிரஜாபதிக்கும் இரண்யகர்மாக இருக்கின்ற அந்த நான்முகனாகிய பிரம்மாவுக்கும் கூட பசி தாகம் இருக்கும். நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனக்குறை எப்போதும் இருக்கும். அவர்கள் ஏதாவது அனுபவிக்க வேண்டும் என்று அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சுகபோகத்தில் ஈடுபடுவதற்கு விரும்புவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாரதருக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு, நான் எதையும் நாடாத, உலகத்திலிருந்து எந்த இன்பமும் பெற முடியாத, இனிமேல் செய்து அனுபவிக்க வேண்டாத ஒரு பரம சுகத்தில் நான் இருக்கணும், அதுதான் ஆத்மவித் என்று, ஆத்மாவை அறிந்தவன் அனைத்து சோகத்திலிருந்து விடுபடுகிறான் என்று சொல்லப்படுகிறதே அனு கேட்கும் பொழுது, அதுக்கு சனத்குமாரர் நாமம் முதல் பிராணன் வரை 15 தத்துவங்களை சொல்லிக் கொடுக்குறார். இந்த ஜகத் என்று சொல்லக்கூடிய சிருஷ்டிக்கப்பட்டதை 15ஆக அவர் பிரித்து சொல்கிறார். அதில் கீழே இருக்கக்கூடியது நாமம், நாமரூபங்கள். படிப்படியாக அங்கே மேலே ஏறி கடைசியாக பிராணன் என்று முடிக்கிறார். அந்த பிராணன் தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக சிருஷ்டியானது. கடவுள் சிருஷ்டியாகவில்லை, கடவுள் சிருஷ்டி என்று செய்தால் முதல் தன் பிராணனைத்தான் சிருஷ்டி செய்கிறார். ஏன் இங்கே பிராணன் என்று சொல்கிறேன் என்றால், பிராணன் தான் அவருடைய சிந்தனை, பிராணன் தான் ஜகத்தினுடைய கட்டுமானம், பிராணன் தான் இரண்யகர்வனுடைய உடல், பிராணன் தான் அனைத்து ஜீவனுடைய சூக்ஷ்மமான உடல், காரண உடல். ஸ்தூல உடலும் பிராணனிலிருந்து பஞ்சீகரணம் செய்யப்பட்டு தான் வருகிறது. பஞ்சபூதங்களும் பிராணன் தான். எனவே பிராணன் தான் முதலில் சிருஷ்டி என்ற பெயரில் வெளிவந்தது. அதுவரை அவருக்கு சொன்னார், சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாமே இந்த 15க்குள் அடங்கிவிடுகிறது. அதற்கு மேற்பட்டு சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கின்ற அந்த ஞான சொரூபமான பிரம்மம்தான் உனது ஆத்மா. அதை தத்துவமசி என்று சுவேதகேதுவுக்கு அவர் தந்தை உத்தாலகர் சொல்லியிருக்கிறார். அந்த பிரம்மம்தான் எல்லாருடைய ஆத்மாவும். அந்த பிரம்மத்தை ஒருவன் அறிந்து கொள்வதற்கு 5 முக்கியமான குணங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார். அதிலே சுகம் என்று முடித்தார். கடைசியாக இனி என்ன சொல்லப் போகிறார் என்று பார்ப்போம். அந்த பூமா என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தை எப்படி அவர் விளக்குகிறார் என்று இங்கே பார்ப்போம். யோ வை பூமா தத் சுகம், எது பூமாவோ அது ஆனந்தம். ந அல்பே சுகம் அஸ்தி, அல்பத்தில் ஆனந்தம் இல்லை. பூமா ஏவ சுகம், பூமாதான் ஆனந்தம்.
மறுபடியும் திருப்பி அதை வலியுறுத்துகிறார். எது பூமாவோ அது ஆனந்தம். எத் சுகம் தட் பூமா. சுகம் சுகம் ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஆனந்தம்னு சொல்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது, அது பேர் பூமா. ஆனந்தமாக இருப்பது பிரம்மம், அவருடைய பெயர் பூமா. அவர் சத்து சித்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆனந்தம்னு சொன்னால் பூமான்னு சொல்லலாம். சத்து சித்து பூமா என்றும் சொல்லலாம். பூமா என்பது பரமானந்தம். அதனால் சொல்கிறார் எது பூமாவோ அது ஆனந்தம். யோ வை பூமா தத் சுகம் ந அல்பே சுகமஸ்தி. அல்பத்தில் சுகம் இல்லை. அப்படின்னா பூமா என்பது என்ன, அல்பம் என்பது என்ன என்று நம்ம புரிஞ்சுக்கணும். பூமா ஏவ சுகம். பூமா து ஏவ, வேவன் வருது, பூமா து ஏவ விஜிக்ஞாசி தவ்ய இது. எனவே நாரதா, நீ சோகத்தை கடக்கணும்னு கேட்டுட்டு வந்த இல்லையா, அதனால் நீ இத்தனையும் நான் சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் கடைசியாக பூமாவைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இது தாண்டா நீ தேடி வந்தது. அனைத்து சோகத்திலிருந்தும் ஒரே மூச்சில் விடுதலை. ஆயிரக்கணக்கான காகங்களையும் ஒரே கல்லால் விரட்டுவது போல உன்னுடைய ஸ்தூல சரீரத்திலும் பிராண சரீரத்திலும் மனதிலும் இருந்தும் எழுகின்ற ஊர்மிகள் என்று சொல்லக்கூடிய நோய்களிலிருந்து ஒரே மருந்து. அதி ஆத்மம், அதி பௌத்திகம், அதி தெய்வம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களில் வருகின்ற துன்பங்கள் அனைத்தையும் எவன் ஒருவன் ஒரே வீச்சில் அழிக்க விரும்புகிறானோ அது பூமாவே. எனவே பூமா தான். யாராவது ஒருத்தன் அறிந்துக்கணும், பெரிய ஞானம்னு சொல்கிறாங்களே, வேதம் ஏதோ கடைசியில் உபதேசம்னு சொல்கிறாங்களே, இதற்கப்புறம் வேறு எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்களே, அது பூமா தான். பூமா ஏனம் பகவோ விஜிக்ஞாஸ்வ. பகவானே, எனக்கு அந்த பூமாவை தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள், எனக்கு இந்த வாய்ப்பை நான் விடமாட்டேன் அப்படின்னு நாரதர் கெஞ்சிறார். எல்லா உயிர்களும் நாடுவது இந்த சுகம்தான். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பூமாவை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். பூமாவும் அல்பமும், அகங்காரமும் அகமும், அழியாததும் அழிவதும், எது ஸ்வயம் மகிமாவோ, எது வேறொன்றின் பரதந்துவத்தில் இருக்கிறதோ அப்படின்னு இங்கே வந்து சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஒரு அறிமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கதையை சொல்லுவோம். பூமாவும் அல்பமும் என்னன்னு பார்ப்போம். ஒரு திரைப்படம், அதன் பெயர் 2 கோடுகள் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு திரைப்படம் இருந்தது. அதில் தத்துவமே ஒரு கோடு போடுவார். இந்த கோடை பெருசாக்காமல் அழிக்காமல் நீ சிறுசாக்க முடியுமான்னு கேட்குறார். இந்த கோடை சிறுசாக்கி காட்டணும், ஆனால் அழிக்கக்கூடாது. இந்த கோடை எதுவும் செய்யவும் கூடாது. செய்ய முடியுமா, சிறுசு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறார். அப்போ அவன் சொல்கிறான், இது பக்கத்தில் நான் ஒரு பெருசாக ஒன்று போட்டேன்னா இப்போ அந்த கோடு சிறுசுங்கிறான். இது பேர் தான் அல்பம். இது பூமா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொருத்தன் செய்வான், பூமா என்றால் அளவற்றது, இது அளவுடையது. ஒரு கோட்டாலே இன்னொரு கோடை வந்து நம்ம சிறுசு பண்ணிடுறோம். அப்போ இன்னொரு கோடால் பூமாவை சிறுசு பண்ணிடலாம் இல்லையா, அப்போ பூமா அல்பம் ஆகிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆகாது. ஏன், அதுக்கு மேலே பெருசாக கோடு போட முடியாதா, மிகப்பெரிய கோடா? ஆமாம், இந்த பூமா அளவற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் போடுறேன். இது சும்மா ஒரு எல்லையை போட்டிருக்கேன். இப்போது இது பெருசு, இது ஒரு சிறுசு, இது அல்பம். இது ஏன் அல்பம்னு சொல்கிறேன்னா, இதை விட பெருசு ஒன்று இருக்குது, அதனால் இது அல்பம். ஆனால் எவ்வளோ நேரம் இது பெருசு, பூமா. இப்போ இது அல்பம், இது பூமா. இது எவ்வளோ நேரம் பூமா, இன்னொரு அல்பம் வர வரைக்கும் தான், இன்னொரு பூமா வர வரைக்கும். இன்னொரு பூமா வந்த உடனே இது அல்பம் ஆயிடுச்சு. எது ஒன்று இன்னொன்றால் சிறிதாக்கப்படுமோ அது அல்பந்தான். எது ஒன்று
இன்னொன்றால் சிறிதாக்கவே பட முடியாதோ அது பூமா. அப்படி எப்படி சார் இது வந்து இன்னொன்று இருந்ததுனாலே சிறுசாயிடுமே? சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு பூமா இருக்கிறது. நான் போட்டதா பூமாவுக்கு உள்ள, நான் பூமாவுக்கு வெளியே ஒன்று இருந்ததுன்னா கட்டாயம் அதனால் இது சிறுசடையும். உண்மையிலே இது அல்பந்தான், ஆனால் இது பூமா தான். இருந்தாலும் பூமா எவ்வளோ பெருசு இருந்தாலும் இது இருக்கிற இடத்துல இல்லையே. இந்த எது ஒன்று இருந்தால் அந்த அளவுக்கு அது சுருக்கப்படுகிறது. ஒன்றொன்றுக்கும் மகிமை இருக்குது. ஒரு பெரிய மலை இருக்கிறான், அதில் குட்டியாக அணில் ஓடி திரியலாம். அந்த மலை சொல்லிச்சு, நீ எவ்வளோ பொடிசு பாரு, நீ அல்பம். நான் எப்பேற்பட்ட ஒரு மலை பாரு, நான் அசைய முடியாது, என்னை யாரும் தூக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுது. என்னிடம் எத்தனை பேர் என்னோட குடியிருக்கிறாங்க பாரு, எத்தனை தாவரங்கள், எத்தனை மரங்கள், எத்தனை உயிரினங்கள் அப்படின்னு மலை வந்து அணிலை கேலி பண்ணுது. அணில் சொல்லுது, நீ எதுவாக இருந்தாலும் நீ என்ன மாதிரி இல்லைல்ல, நீ எவ்வளோ வச்சுருந்தாலும் நீ என்ன மாதிரி ஓடி திரிய முடியாது, என்ன மாதிரி சிறுசாய்க்கு காட்டு அப்படின்னு கேட்கும்போது சிறுசாக்க முடியாது. மலை எவ்வளோ இருந்தாலும் மலைக்கு வெளியே இன்னொன்று இருக்கும் பொழுது அந்த பொருளால் அது சுருக்கப்படுகிறது. அப்போ எப்போ தான் பூமா, எப்போது சுருக்கப்படாத ஒரு பொருளாகும் என்றால் இன்னொன்று இருக்கக்கூடாது. பூமாவை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு துரும்பு இருந்தனால் கூட அந்த துரும்பினால் பூமா அல்பமாயிடும். எப்படி? ஏன்னா அது துரும்பா இதெல்லாம் இருக்க முடியாது, எல்லாமாக இருக்க முடியும், எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும், என்னை தவிர எதுவும் இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் பூமா. எனவே ஒரு கோடை போட்டு இன்னொரு கோடை சிறுசாக்கிடலாம். ஆனால் எந்த ஒரு கோடு சிறுசு பண்ணிச்சோ அந்த கோடையும் சிறுசு பண்ண முடியும். பூமா இன்னொன்று இருந்தால் சிறுசு தான். சிறு கோடும் பெரிய கோடும் இருந்தால் கூட அந்த கோடும் இந்த கோடும் சேர்த்தா தான் பூமா. பாருங்கள், இந்த கோடு அல்பங்கிறோம், இந்த கோட்டை பூமான்னு சொல்கிறோம். ஆனால் நான் பூமான்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா இன்னும் பெரிய கோடு உண்டாகும் இல்லை. அப்போது ரெண்டும் சேர்ந்தது தானே பெருசாக இருக்க முடியும். தனித்தனியாக இருப்பதாலேயே இது ரெண்டுமே அல்பந்தான். பன்மை அல்பம், தனித்தனியாக பிரிந்திருப்பது அல்பம், இரட்டையாக இருந்தால் அல்பம், ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தால் அல்பம். அப்போ பூமா எது? சார்பற்றதாக இருக்கணும். அதுதான் ஸ்வயம் மகிமா. எது ஒன்று ஆதாரமே இல்லாமல் தானே தனக்கு ஆதாரமாகவும் எது இருந்து கொண்டிருக்கிறதோ அது பேர் ஸ்வயம் மகிமா. மீது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வேணும். இந்த பொருள் நிற்கணும்னா என் கையில் இது இருக்கணும், என் கை இதுக்கு ஆதாரமாக இருக்குது. நாமெல்லாம் இருக்கணும்னு சொன்னால் இந்த பூமி ஆதாரமாக இருக்குது. இந்த பூமி இருக்கணும்னு சொன்னால் சூரியன் ஆதாரமாக இருக்குது. சூரியன் ஆதாரமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஆதாரமாக ஆகாயம் தேவைப்படுது. ஆகாயம் ஏதாவது ஒன்றுத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆகாயத்துக்கு ஆதாரம் தேவையில்லை, சர்வ ஆதாரமாக அது இருக்கிறது. அப்போது அந்த ஆதாரத்தை அதிஷ்டானம் என்றும் ஆதாரம் என்றும் சொல்லுகிறோம். ஒரு வகையில் ஆகாயமும் கூட பூமா தான். அதை சிறுசு பண்ணுவதற்கு இன்னொன்று இல்லை. ஆனால் ஒரு வகையில் அது பூமா அல்ல. ஏனென்றால் அதுக்குள்ளே வாயு, அக்னி, நீர் எல்லாம் இருப்பதனால வாயுவாக நான் இருக்க முடியாது, அக்னியாக இருக்க முடியாது. அதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறது தான் ஆகாயம். ஆகாயத்துக்குள்ளே இந்த பொருளெல்லாம் இருப்பதனால இந்த பொருளெல்லாம் மிச்சம் விட்டது தான் ஆகாயம்னு சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துல ஆகாயம்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பொருள் இன்னொன்று இருக்கிறதோ அந்த இன்னொன்றாலேயே அது வந்து சிறுமை அடைகிறது. அப்போது சிறுமைக்கு வந்து அல்பம்னு பேர், பெருமைக்கு பூமா என்று பெயர். ஸோ பூமா தான் பெருமை, அதுதான் ஆனந்தம் என்று சொல்கிறார். தத் சுகம் பூமா தத் சுகம் என்று அவர் சொல்கிறார். இப்போது இது பற்றிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். எதனால் நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன்? எதனால் பூமா இன்னொன்று இல்லாததுன்னு சொல்கிறேன்? இன்னொன்று இருந்துடுச்சுன்னா அது பூமா கிடையாது. இந்த ஜகத்தில் நீங்கள் எது பார்த்தாலும் ஒன்று இருக்கும், இன்னொன்றும் இருக்கும். நீங்கள் இருந்தாலும் உலகம் இருக்கிறது. அப்போ உலகம் நீங்கள் இல்லாமல் உலகம் சின்னது, உலகத்தினால நீங்கள் சின்னது. அப்போ நீங்களும் அல்பம், உலகமும் அல்பம். ஏன்னா உலகம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களை விட்டுடுச்சுன்னு சொன்னால்
உங்களுடைய அளவுக்கு இல்லாததாக போகிறது. ஓரளவுக்கு அது இல்லாததாக போகிறது. ஒரு கைப்பிடி அரிசி குறைஞ்சிடுச்சுன்னா கூட 1 கிலோவில் அது அல்பந்தான். அந்த ஒரு கை போட்டால் தான் அது முழுமையாகும். அப்போ முழுமை என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை பெறுவதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறார். எத்திர நா அந்நியது பஷ்யதி, எங்கே இன்னொன்று பார்க்கப்படவில்லையோ காண்பதில்லையோ, ந அந்நிய ஸ்ருணோதி வேறு எதையும் கேட்பதில்லையோ, ந இல்லை, ஸ்ருணோதி என்றால் கேட்பது, அந்நிய என்றால் வேறொன்று, எங்கே வேறொன்று கேட்கப்படவில்லையோ, ந அந்நியத்து விஜானாதி வேறு எதையும் அறிவதில்லையோ எங்கே, அது ச பூமா, அதுதான் பூமா. பூமாக்கு என்ன டெஃபினேஷன்? எங்கு வேறு இன்னொன்று பார்ப்பதற்கு இல்லையோ, வேறு கேட்பதற்கு இல்லையோ, அறிவதற்கு இல்லையோ. ஏன் இந்த 3 சொல்கிறாரு? புலன்களால் நாம் பார்க்கிறோம். பார்த்தல் கேட்டல்னு சொன்னாலே புலன்கள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சுவைத்தல்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தொடுதல் இதெல்லாம் அல்பந்தான். கண்ணால் ஒன்றை பார்க்கிறோம், காதால் ஒன்றை கேட்கிறோம். அப்போனா இன்னொன்று இருந்தால் தானே பார்க்க முடியும், இன்னொன்று இருந்தால் தானே கேட்க முடியும். எனவே பூமாவில் பார்ப்பதற்கு அதை தவிர வேறொன்று இல்லை, பார்ப்பதற்கு அதை தவிர இன்னொன்று, கேட்பதற்கு அதை தவிர இல்லை. சரி, ஒருவேளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இல்லை, சிந்திப்பதற்கு ஏதாவது இருக்கும் இல்லை, அறிவதற்கு ஏதாவது இருக்கும் இல்லை? அப்படி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாரு, அறிவதற்கும் தன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை, ந அந்நியத்து பிஜானாதி. அப்போது புலன்களையும் மறுத்துடுச்சு, மனம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணத்தையும் மறுத்துடுச்சு. இப்போ நம்ம அறிவதெல்லாமே உணர்வதெல்லாமே இந்த புலன்களாலும் மனதாலும் தான். இந்த மனசிலுங்கிறது விஞ்ஞானமய கோஷம், பிராணம், புத்தி, மனம், சித்தம் எல்லாத்தையுமே நம்ம அடக்கிடலாம். இவ்வாறு பூமா நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. அப்போது எது அல்பம்? அதகன வேறு, மாறாக, இதுவரையும் சொல்லாச்சு. பட்டு அதக எத்திர எங்கே அந்நியத் பஷ்யதி வேறொன்றை காண்கிறாரோ, எத் அந்நியத் ஸ்ருணோதி வேறு இன்னொன்றை கேட்பதற்கு இருக்கிறதோ, அந்நியத் விஜானாதி தத் அல்பம், ததல்பம், அதுதான் அல்பம். அப்போ நான் அல்பந்தான். ஏன்னா என்னை தவிர வேறு மற்றெல்லாம் பார்க்குறேன், என்னை தவிர மீதியெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் எத்தனையோ அறிய வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக நீ அல்பந்தான். அப்போ நீங்களும் தானே? நாரதர் கேட்பார்ல, சனத்குமார் நீங்கள், நானும் அல்பந்தான். அப்போ எது தான் பூமா? பூமா எப்படிப்பட்டது? தத்து அமிர்தம், அதுதான் அழியாதது, தேயாதது, குறையாதது, பிறவாதது, அது அமிர்தம். எது அல்பம் தத் மர்த்தியம். அப்படியே உடனடியாக சொல்கிறார். பூமா சாகாதது, அழியாதது. எது அல்பமோ அது செத்து தொலையும், மறைந்து போகும், மறுபடியும் பிறக்கும். பிறந்து சாகிறதோ, தோன்றி மறைவதெல்லாம் அல்பம், தத் மர்த்தியம். சக பகவ, பகவானே அந்த சகன அந்த அந்த பூமாவை கஸ்மின் பிரதிஷ்டத இது, அந்த பூமா எதில் இருக்கிறது நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏதாவது பானையில் இருக்குமோ, எங்கேயாவது தொலைவில் இந்த பேரண்டத்தில் ஒரு மூலையில் பூமா இருக்குமோ? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்கும். டேபிள் மேலே இருக்கிற மாதிரி, பானைக்குள்ளே இருக்கிற மாதிரி, பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது சொல்லுங்கள். கஸ்மின் பிரதிஷ்டதை, அது எதனால் தாங்கி இருக்குது? நீங்கள் 15 தத்துவங்களை சொன்னீங்க, நாம ரூபத்துக்காலேருந்து பிராணன் வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று. இதனால் அது பிரதிஷ்டிதம், இதுக்கு அதுக்கு பிரதிஷ்டிதம், இதை தாங்குகிறதுன்னு சொன்னீங்க. இப்போ கூட நான் வரிசையாக சொன்னேன். இந்த பெட்டியை என் கை தாங்குச்சு, கையை நான் தாங்குகிறேன், நென்னை பூமி தாங்குது, பூமியை சூரியன் தாங்குது. இப்படி தாங்குவதற்கு ஒன்று இருந்ததுன்னா அந்த தாங்கும் பொருளை நம்ம பிரதிஷ்டித அப்படின்னு சொல்கிறோம். சாமி கூட ஒரு தாங்கிறதுக்கு ஒரு மேடை கட்டி தானே வைக்கிறாங்க பிள்ளையார. அந்த மேடைக்கு பிரதிஷ்டம் பேர். அந்த பிரதிஷ்டை தான். அதனால் இன்றைக்கி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதிஷ்டை என்றால் ஒரு இடத்தில் அமர வைத்தல், தாங்க வைத்தல், தங்க வைத்தல். இப்போது இந்த பூமாவை தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அந்த ஒன்று பகவானே எதில் நிலைத்திருக்கிறது, எங்கே உட்கார்ந்துட்டு இருக்குது, எதனால் அது இருக்க விடுகிறது? ஸ்வே மகிம்னி, அப்படி இல்லைப்பா, அது தன்னிலேயே இருக்கிறது, அதை தாங்குவதற்கு அதுவே போதும்.
அப்போ இவர் கற்பனை பண்ணி பார்க்குறாரு, மரத்துக்கு மண் தான் தாங்குது, மண்ணை பூமி தாங்குது, எல்லாம் தாங்கிறதுக்கு இன்னொன்று வேணும். எது ஒன்று தாங்குவதற்கு அயலாக ஒன்று இல்லையோ அது பூமான்னா அது எப்படி இருக்கும்? ஒரு பொருளாக இருந்ததுன்னா பொருளை இருக்கிறதுக்கு ஆகாயம் வேணும். நிலா மாதிரி இருந்ததுன்னா நிலாவுக்கு சுற்றிற ஆகாயம் வேணும். ஆகாயம் தான் எல்லாத்தையும் தாங்குது. ஆகாயத்தை தாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னவா இருக்கும்? எனக்கு அது தெரியலிங்க. அது தன்னை தாங்கியே தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகாயம் கூட அதனால் தாங்கப்படுகிறது. அது ஆகாயமே வெட்டவெளி, ஒன்றுமில்லாதது. அதை தாங்குவதற்கு ஒரு பொருள் இருக்குதுன்னா இதை விட அது மோசமாக தானே இருக்கணும். அது சூன்யமாலாம் இருக்கணும். இதுவே சூன்யம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சூன்யத்தை தாங்கக்கூடியது எதுவாக இருக்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தெரியும் அது என்னன்னு. சுவே மகிம்னி, தன்னுடைய மகிமையிலே அது இருக்கிறது. எதி வா ந மகிம்னி, இது வேறு மகிமை அதற்கு தேவையில்லையப்பா, மற்றது எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இப்போ மறுபடியும் சங்கரர் என்ன சொல்கிறார்? பல படிகளை கடந்து நாரதர் முற்ற முடிவான, இதற்கு மேலே எதுவும் இல்லாத ஒரு படிநிலை, அதுக்கு மேலே ஒன்று இல்லாதது என்று கேட்கிறார். அது பூமா. அந்த பூமாவை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். இப்பொழுது அவருடைய தேடல் முடிவடைகிறது. அவர் தேடி வந்தது முடிஞ்சது. ஆனால் பூமா எதுன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். பூமா தான் தேடி வந்தார். இப்போ பூமா எது? பூமாவின் லட்சணத்தையும் அல்பத்தின் லட்சணத்தையும் கூறுகிறார். எதில் இன்னொன்று பார்க்கப்படுவதில்லையோ, எதில் இன்னொன்று கேட்கப்படுவதில்லையோ, அறியப்படுவதில்லையோ அது பூமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சங்கரர் சொல்கிறாரு. வித்யாரண்யரும் சொல்கிறாரு ரொம்ப அழகாக. அறிகிறவன் அறியப்படுவது ரெண்டாக இருந்ததுன்னா அது அல்பம் சொல்கிறார். அறிபவன் ஒருத்தன் இருக்கிறான், அறியப்படுவது ஒரு பொருள்னா பிளந்து போச்சு, பாதியை புரிஞ்சு போச்சு. எப்படி முழுசும்ப முழுசாக கொண்டு வா அப்படின்னு சொன்னால் பூசணிக்காயை இவன் பாதி பாதி கொண்டு வந்திருக்கிறான். ஒரு பாதி ஒன்று கொடுத்தோம்னா இன்னொரு பாதி தேவை. எப்பொழுது ரெண்டு பாதி ஆகிடுதோ அது எப்படி பூமாவாக இருக்க முடியும்? ஒரு பாதி இன்னொரு பாதியால் பாதி ஆகிடுச்சே. இதை முழுசுன்னு சொல்ல முடியாதே, பாதின்னு தான் சொல்ல முடியும். ஏன்? இன்னொரு பாதி இங்கே இருக்குது சார், அது முழுசான்னு சொன்னாலும் இல்லை, இது இன்னொரு பாதி இங்கே இருக்குது. இப்போ நான் சேர்த்துட்டேன். அப்படி சேர்த்த பிறகு என்னாச்சு? இன்னொன்று இல்லை. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் நான் இருக்கிறேன், நான் பார்க்கிறேன் என்று சொல்லும்போது பார்ப்பதற்கு வெளியே பொருள் இருக்கிறது, கேட்பதற்கு வெளியே பொருள் இருக்கிறது. அதை சுருக்கி சொல்லணும்னா ந விஜானாதி ந சுனோதி ந பஷ்யதி அப்படின்னு சொன்னதை மொத்தமாக சேர்த்து பார்த்தால் அறிகிறவன் அறியப்படுகிறது என்று இரட்டை வருது. இது பேர் துவைதம்னு பேர். இந்த துவைதம் நான் உலகம், நான் இன்னொருவன், நான் கடவுள், கடவுள் உலகம், கடவுள் மனிதன் அப்படின்னு ரெட்டையாக தான் எல்லாமே இருக்குது. எனக்கும் இந்த உலகம் பிடிக்குது பிடிக்கலன்னு ரெண்டையாக பிரிஞ்சு போயிடுது. ஒரு சிலது எனக்கு பிடிக்குது, ஒரு சிலது ரொம்ப பிடிக்கலை. இந்த இடத்துலையே எனக்கு பிடிக்காததெல்லாம் நிறைய இருக்குது, எனக்கு பிடிச்சதும் இருக்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலுமே முழுமை இல்லையே, பகுதி தானே இருக்குது, பிஞ்சு பிஞ்சு போய் துண்டாக இருக்கிறதே அப்படின்னு இருக்குது. அதனால் அனைத்து துவந்தங்களையும் அனைத்து இரட்டைகளையும் ரெண்டில் அடைக்கலாம். அறிபவன் அறியப்படுவது. அப்படி இருந்ததுன்னா அது அல்பம். அறிகிறவன் அறியப்படுவது இல்லாதது எது அப்படின்னு கேட்டால் எத்திர ந அந்யத் பஷ்யதி ந அந்யத் ஸ்ருணோதி ந அந்யத் விதானாதி சக பூமா என்று சொல்லப்படுவதனால பூமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுருக்கமாக சொன்னேன். அறிகிறவனும் அறியப்படுவதும் ஒன்றாக இருந்தால்தான் அது பூமா. புரியலைங்க. அறிகிறவன் நான் இருக்கிறேன், நீங்கள் சொல்லித்தரீங்கிற நீங்கள் இருக்கிறீங்க, அறியப்படும் விஷயம் உங்ககிட்ட இருக்குது. பூமாவில் அறிபவனும் இருக்காது, அறியப்படும் பொருளும் இருக்காது. ஓ, நான் யோக சாஸ்திரம் படிச்சிருக்கிறேன், அங்கே நிர்விகல்பம் ஒரு நிலை இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிறது விகல்பம். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிதல் என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த மூணு இருந்தால் திருப்பட்டி என்று பெயர். நீங்கள் சொல்கிறத பார்த்தா பூமாவில் திருப்பட்டி இருக்கக்கூடாது. அறிபவனும் அதுதான், அறியப்படும் பொருளும் அதுவா, அறிவும் அதே தான் அப்படின்னு ஒரு பொருள். அப்படி ஒரு பொருள் இருக்குமா? அப்போ யோகாவில் சொன்னக்கூடிய அந்த நிர்விகல்ப நிலையை தான் பூமாங்கிறீங்களோ? அப்போ யோகா கிளாஸுக்கு நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறான். எதனால் வேறு ஒன்றை பார்க்க முடியுமோ, கேட்க முடியுமோ, அறிய முடியுமோ அது அல்பம் அப்படின்னு சொல்கிறார்.
அல்பம் வந்து சுகம் இல்லை, பூமா தான் சுகம். அதனால தான் எல்லாம் சுகம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பூமாவாக ஆக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பூமாவில் தேடவனே இல்லை, தேடப்படும் பொருளும் இல்லைங்கிறீங்களே. அப்போ நான் தேடுறதை விட்டேன்னா பூமா ஆகிடுவேன்னா வெரி குட், ஒரே நிமிஷத்தில் நீ கற்றுக்கிட்ட. தேடுறதை விட்ட பிறகு பூமா எனக்கு கிடைக்காதே, தேடினா தானே கிடைக்கும். விஜிஜ்ஞாசிதம்னு சொன்னீங்களே, அறிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் புரியல. அந்த பூமா தான் நானுன்னு கண்டுபிடிக்கணும். எதனால் வேறு ஒன்றை பார்க்க முடியுமோ, கேட்க முடியுமோ, அறிய முடியுமோ அது அல்பம்னு சொல்லிட்டார். அதனால் அல்பம்னா அது துக்கம், அது சுகம், சுகம் அல்ல. இன்னொன்று இருக்கிற வரைக்கும் எனக்கு துக்கம் தானுங்க. எனக்கு வேண்டிய காரு இன்னொருத்தங்கிட்ட இருக்குது, நான் கட்ட வேண்டிய பொண்ணு யாரோ ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு ஒரு வீடு இல்லை, இதை விட பெரிய வீடு அவங்ககிட்ட இருக்குது. எல்லாமே என்னிடம் இல்லை என்பதால் தானே எனக்கு துக்கம் வருது. எல்லாமே நான் என்று ஆயிட்டேன்னா அதல்லவா பூமா, அதுதானே ஆனந்தம். எல்லாருமே சேர பார்க்குறாங்க, முழுமையடைய பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னு ஒருத்தன் குழந்தை தேடுறான்னா பேனா கொடுத்தோன்னு முழுசாகிடுறான். ஆனால் எவ்வளோ நேரம் அந்த முழுசு நிற்கிது? பேனா எழுதுறதுக்கு பேப்பர் வேணுங்கிறான். பேப்பர் கொடுக்கும்போது பேப்பர் பெற்றவனாக மாறி முழுமையடைகிறான். வாழ்நாள் முழுக்க தன்னிடம் இல்லை 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 என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தன்னிடம் எல்லாம் இருக்கிறது, நானே அறிபவன், அறியப்படும் பொருள் என்று ரெண்டுத்திலும் முடிச்சிட்டோம்னு சொன்னால் இங்கே எனக்கு அயலாக ஒன்றுமே இல்லை. நான் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் இல்லாததனால நான் ஒரு ஏகரசமான முழுமையான ஒரு பொருள். அப்போது எனக்கு துக்கம் வருவதற்கு வழியே இல்லையே. துக்கம் தருவதற்கு இன்னொன்று இருந்தால் தானே துக்கம் வர முடியும். இது தானே எனக்கு துக்கம், இது இல்லாதானே துக்கம், இது இருக்கிறதுனால துக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்றே இல்லாத பொழுது அங்கே துக்கத்திற்கு இடமே இல்லை. நாரதா, நீ கேட்டு வந்தாய், ஆத்மவித் சோகம் தரத்தி என்று. தன்னை அறிந்தவன் சோகத்தை நீக்கிக் கொள்கிறான். இப்போ பூமா எதுன்னு சொல்லு. தன்னை அறிந்தவன் சோகத்தை நீக்கிறான், இங்கே பூமா அடைந்தவன் துக்கம் இல்லாமல் இருக்கிறான். அப்படின்னா பூமாவும் ஆத்மாவும் ஒன்று என்று தெரிந்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, எத்திர நான்யத் பஷ்யதி தத் பூமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதான் பூமா என்றல்லவா இது சொல்லுகிறது என்று நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அந்யத் பஷ்யதி என்று சொல்கிறார். பார்க்கிற பொருள் ஒரு மனிதனாக தானே இருக்க முடியும். அந்த மனிதன் தான் அப்போ பார்ப்பவன். பார்க்காமல் அவன் இருந்தான், உலகத்தை பார்க்காமல் இருந்தால் அவன் பார்க்காதவன் ஆயிடுவான். உலகத்தில் இருந்த சத்தத்தை கேட்காமல் இருந்தால் கேட்காமல் ஆயிடுவான். உலகத்தில் இருக்கிற பொருளை அறியாமல் இருந்தான்னா அவன் அறியாதவன் ஆயிடுவான். அப்போது இதை சொல்கிறத பார்த்தா இது என்ன குறித்து சொல்கிற மாதிரி இருக்குது. நான் பார்ப்பதனாலும் கேட்பதனாலும், நான் அறிய துடிப்பதனாலும், அனுபவத்தை தேடுவதனாலும் தான் அல்பமாக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எவனெல்லாம் அறிவதற்கு எங்கெங்கேயோ போகிறானோ, எவனெல்லாம் அனுபவத்திற்காக பார்த்து அனுபவிக்கணும், கேட்டு அனுபவிக்கணும், சுவைத்து அனுபவிக்கணும், தொட்டு அனுபவிக்கணும்ன்ட்டு அனுபவத்திற்காகவும் அறிவுக்காகவும் ஓடுபவனெல்லாம் அல்பம். எவன் ஒருவன் நான் எதையும் அனுபவிக்க வேண்டியதில்லை, எதையும் அறிந்து கொள்ள வேண்டியதில்லை, எல்லா அறிவையும் பெற்றவனாகவும் எல்லா அனுபவத்தையும் அனுபவித்தவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் பூமா என்பது போல இருக்கிறது. அப்போ பூமா என்பது நான் தேடும் பூமா நானே தான். அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? எனக்கு அயலாக எதுவும் இல்லை என்று நான் நிரூபிக்க வேண்டும். ஆனால் எருது தொலைக்குதே, நான் தினமும் பார்க்க வேண்டியிருக்குதே, கேட்க வேண்டியிருக்குதே. அனுபவிக்கும் அறிவதற்கும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் அறிவும் அனுபவம் தான் இருக்கிறது. எப்பொழுதிருந்து அறிவும் அனுபவத்தில் நான் விடுபடுவேன்? அறிவதற்கு ஒன்றுமில்லை, அனுபவிதற்கு ஒன்றுமில்லை என்று ஆக வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? அதில் பெரிய ஆனந்தமாக இருக்கும். பெரிய இம்சையே இது தானே. அது கண்டுபிடிக்கும் போது தான் படிப்படியாக போகும். பூமா சுகஸ்வரூபம். பூமா சுகஸ்வரூபமாகவே இருப்பதனால் சொரூபமே சுகமே அதனுடைய சொரூபம். சொரூபங்கிறது என்னென்றால் அதனுடைய தன்மை. தண்ணீருடைய தன்மை இனிமை, குளுமை, நீர்மை. அது நீர்மைன்னா நீர் மாதிரி ஓடுறது, குளுமை சில்லுன்னு இருக்கிறது, அப்புறம் இனிமை. அது தாகம் எடுக்கும்போது தெரியும் தண்ணி எப்படி இனிமையாக இருக்குதுன்னு. உலகத்தில் இனிமைன்னு தேடுறாங்க. நாக்கு வறண்டு போய் சாகும் பொழுது ஒரு சொட்டு தண்ணி நாக்கில் இருந்ததுன்னா அது அமிர்தமாக இருக்கும். அதுதான் இனிமை. இது நீரை விட்டு பிரியாத ஒரு குணம். ஆனால் தண்ணீர் சில சமயத்தில் சூடாக இருக்கலாம், சில சமயம் உப்பாக இருக்கலாம்,
சில சமயம் இனிப்பாக இருக்கலாம். அதெல்லாம் அதனுடைய தன்மை இல்லை. சர்க்கரையோடு சேர்ந்ததுனால, உப்போடு சேர்ந்ததுனால, வெப்பத்தோடு சேர்ந்ததுனால அது வெப்பமாகவும் உப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அது வந்தும் போகும், கூடும் குறையும். அதிக உப்பு போட்டால் அது கரிக்கும், இப்படியெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதனுடைய நீர்மை மாறாது, அதனுடைய குளுமை மாறாது, அதனுடைய இனிமையும் மாறாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்று மாறாமல் அதை விட்டு பிரியாமல் இருக்கிறதோ அது சொரூபம். எது விட்டு வந்து சேர்ந்து போகுமோ அது பேர் ஆகந்துகம். வந்து போவதெல்லாம் சொரூபம் அல்ல. அதனுடைய சொரூபம் எதுன்னா எது அதுவோ அதுதான். சில நேரத்தில் கோல்டு மாதிரி இருக்கும் சார், சில நேரத்தில் இரும்பு மாதிரி இருக்கும்னா அது அதனுடைய சொரூபம் கிடையாது. தங்கம் எப்பொழுதுமே தங்கம் தான். அதனுடைய மினுமினுப்பு எப்பொழுதும் அதோடு விட்டு பிரியாது என்று சொல்கிறார். அப்போ பூமாவுக்கு எதுடா சொரூபம்னு கேட்டால் சுகம் தான் அதோடைய சொரூபம். சுகம்க்கு பேர் பூமா என்று பெயர். சரி, பூமா சுகஸ்வரூபம் என்பதனால நான் சுகம் அனுபவிக்கணும்னா என்னுடைய சொரூபத்தை அடையணும்னு அர்த்தம். வந்து போகிறது இல்லைல்ல. சுகம் என்பது சொரூபமாக இருக்கிறதுனால என்னோட வந்து போகிற விஷயந்தான் இது வரைக்கும் நான் சுகத்தை அனுபவிச்சிருக்கிறேன். இது கிடைச்சா சுகம் வந்தது, அது போனால் சுகம் போயிடுச்சு. என்னுடைய சுகமெல்லாம் வந்து போவதாக இருக்கிறது, ஆகந்துகமாக இருக்கிறது. ஆகம ஆபாயி என்று சொல்கிறோம். ஆனால் பூமாவுக்கு சொரூபமே சுகமாக இருப்பதனால அதற்கு சுகத்தை தேடி அலைய வேண்டியதே இல்லை. அது சுகத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கும். இன்னொன்று இருந்தால் இன்னொன்று இல்லாததாக இருக்கிறது. அதனால் இந்த வந்து போகின்ற சுகம் பூமா இல்லை, அது அல்பம் என்று நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் சுகம் தேடி கடை கடையாக அலைகிறாங்க, ஊர் ஊராக சுற்றுறாங்க, மனிதர்களாக தேடி தேடி போகிறாங்க, எங்கெங்கெல்லாமோ செல்கிறார்கள். எல்லாமே அவங்களுடைய அந்த கருத்து விருத்தியில் ஏற்படுகின்ற ஒரு தற்காலிக சுகம்தானே, அது வந்து போவது தானே, அது அல்பந்தானே. இன்னொன்றிலிருந்து பெற்ற சுகம் இன்னொன்று இருப்பதனாலேயே அது அல்பம்னு டெஃபினேஷன் சொல்லியாச்சு வரையறையில். இன்னொன்றிலிருந்து அதிலிருந்து சுகம் வந்தால் அது அல்பம்தான். உனக்கே தெரியுது, அல்ப சுகத்திற்குத்தான் மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த பூம வித்யாவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல்ப சுகம் என்பதெல்லாம் இன்னொன்றிலிருந்து வருவது. சொரூப சுகம் உன்னுடையதே தான். அது யார் திருட முடியும்? அது எப்படி குறையும்? அது எப்படி மாறும்? மாறாது, குறையாது, திருடு போகாது, பங்கு பெற முடியாது. அது முழுமை, நித்தியம் என்று தெரிந்து கொள் என்று அந்த கரண விருத்தியில் வருகிறது அல்பம் என்றும், சொரூபத்தில் இருக்க வருவது பூமா என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ சொரூபம் என்னுடையது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னுடைய சொரூபம் ஆத்மா என்று புரிந்துகிறோம். அறிகிறவன் அறியப்படுவது இரண்டுக்கும் இடையே இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். ரெண்டு இருந்ததுன்னா இடைவெளி இருக்கும். கத்தி இருக்குது, உரை இருக்குதுன்னா இடைவெளி இருக்கத்தான் செய்யும். கத்திக்குள்ளேயே டைட்டாக போட்டோம்னா அதுக்குள்ளே லொடரன்னு ஆடும். எது உள்ள ரெண்டு இருந்ததுனாலே அது பிரியும். எங்கெல்லாம் யோகம் இருக்கிறதோ அங்கே பிரிவு இருக்கும். உறவு என்று ஒரு சொல் இருந்தால் பிரிவு என்று ஒரு பொருள் இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா அது இல்லாமல் சேராமல் இருந்து சேர்ந்தது மறுபடியும் சேராமலும் போய்விடும். இடைவெளி இருக்கும் பொழுது அந்தரம்னா இடைவெளி. அந்த அந்தரம் இருந்ததுன்னா அது அல்பமே. அனந்தரம், அதற்கு இடைவெளி இல்லாமல் இருக்கணும். இந்த சுகத்துக்கு இடைவெளி இருக்கக்கூடாது. நம்முடைய சுகம் இடைவெளியை விட்டு தானே வருது. கொஞ்ச நேரம் சுகம், அதுக்கப்புறம் சுகம் இல்லைங்கிற ஒரு நிலை, மறுபடியும் சுகமாக இருக்கணும். கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருக்கிறோம், சுகம் இல்லைன்னா புரண்டு படுக்கிறோம். அது நேரம் சுகமாக இருக்குதா, மறுபடியும் இன்னொரு புரண்டுறோம். ஏன் படுக்கும்போது கூட புரண்டு படுக்கிறோன்னா சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். படுக்கும்போது கூட சுகம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இடைவெளி இருக்கிறது. இடைவிடாத சுகம், சதா சுகம், நித்திய சுகம், விட்டு விலகாத சுகம், அது தாண்டா பூமா. அது ரெண்டு இருந்தால், விட்டு விலகுவதாக இருந்தால் அது அல்பம் அல்லவா? இந்த உலகத்திலே நீ பூமாவை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் எல்லாமே அறிபவன் அறியப்படும் பொருளாக பிரிதுதான் இருக்குது. ஜகத்தில் இரட்டை உள்ளதால் ஜகமே அல்பந்தான். ஜகத்தில் அல்பம் இருக்குதில்லை, ஜகமே அல்பந்தான். உன் உடம்பையும் சேர்த்து உன் மனதையும் சேர்த்து இடைவெளி அற்ற சுகம்தான் பூமா என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ அந்த பூமா ஒரு கேள்வி வருது. பூர்வபட்சி கேட்குறான், சரி அறிவதும் இல்லை அறியப்படுவதும் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் இது ரெண்டு தானுங்க. ஜீவர்களெல்லாம் அறிபவர்கள், அவங்கள அனுபவத்துக்கு சரீரம் உடம்பு உலகமெல்லாம் இருக்கிறது. இங்கே ரெண்டு தான் இருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துருப்போன்னா மிச்சம் என்ன இருக்கும்?
ஒன்றுமே இருக்காது, சூன்யம் தானே இருக்கும். அப்போ பூமா சூன்யமா, இரண்டற்றது சூன்யமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போம்.